கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சுதந்திரங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு இந்த அடிமையை பகிர்ந்து கொள்கிற நற்செய்தி ஆகிய சுவிசேஷம். என்னுடைய காரியம் என்னவென்றால், நம் சொந்தங்கள் உபவாச நாளை நியமிக்கிறோம், அந்த நாளை அனுசரிக்கிறோம். அது தேவனுக்கு உகந்த உபவாச நாளா? தேவனுக்கு பிரியமான காரியமாக நாம் அவரிடத்திலே கடந்து சென்று உபவாசித்து நம் காரியங்களை வெளிப்படுத்துகிறோமா என்றால் நாம் சற்று யோசிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய சமூகத்தை நாம் உபவாச நாளை நியமித்து காத்திருக்கிறோம். நம்முடைய சுய விருப்பம் நம்முடைய இந்த உலக காரியங்களிலே நமக்கு நிறைவேறாத காரியங்களை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அவருக்கு முன்பாக உபவாசித்து காத்திருக்கிறோம். ஆனால் அது தேவனுக்கு உகந்த உபவாச நாளா, உபவாசமா என்று நாம் சற்று தேவனுக்குள்ளாக கருத்திற்குள்ளாக நாம் சிந்தித்து ஒப்பு கொடுத்து பார்த்தால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமே. அவர் என்ன நோக்கத்தோடு நம்மை அழைத்தார், என்ன சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக நம்மை அழைத்தார், அதற்காக நாம் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உபவாசித்து காத்திருந்தால் அது வாய்க்க பண்ணுவார். இங்கே நமக்கு அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 52வது அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? என்ன என்கிறார்கள்? இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படியே நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உபவாசன நாளை நியமித்து, ஆனால் யூதர்கள் மொர்தெகாய், எஸ்தர் ராஜாத்தி, யோவனுடைய குமாரத்திகள், தானியேல் தானியோடு சேர்ந்த அவருடைய சகோதரர்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு கொடுத்திருக்க அநேக பரிசுத்தவான்கள் உபவாச நாளை நியமித்தார்கள். அவர்கள் எப்படி நியமித்தார்கள் என்றால், ஆடு மாடு கூட அன்றைக்கி தண்ணி குடிக்கக்கூடாது. ஒருவரும் தேவ சமூகத்தை விட்டு விலகி வெளியே எங்கேயுமே போகக்கூடாது. இந்த காரியம் வாய்த்தால் மட்டுமே எங்கள் வாசலில் நிற்கிற ஆடு மாடு கூட தண்ணி குடிக்கும். அதுக்கு நாங்கள் தண்ணி காட்டுவோம். அதுவரைக்கும் உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும் எங்களை உமக்கு உகந்த பாத்திரங்களாக முழுமையாக ஒப்பு கொடுப்போம் என்று ஒப்பு கொடுத்தார்கள். காரியம் வாய்க்க பண்ணினது. இங்கே இது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
நீ நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நீங்கள் உபவாசம் எப்படி பண்ணுகிறீர்கள்? என் மகனுக்கு பொண்ணு வாய்க்கிறத நாங்கள் எங்கெல்லாமோ தேடி அலைகிறோம், கல்யாணம் நடக்க மாட்டேங்கு. இதுக்கு அவர்கிட்ட போய் உபவாசித்து ஜெபம் பண்ணினீங்க, உங்கள் காரியம் நடக்குமா? அவர் அதுக்கு பதில் தருவாரா? நாங்கள் மாதம் உபவாசம் பண்ணி கட்டின வீடு அரைக்குறையில் நிற்கு, அதை கட்டி முடிக்கணும். பிள்ளையும் பையனும் வெளிநாட்டுக்கு போகணும், அதுக்கு வேண்டியான பண உதவி வேணும். எங்கள் சபையில் இருக்கவங்க அநேகருக்கு விவாகம் ஆகாமல் இருக்குது, விவாகம் நடக்கணும் என்று அவர்கிட்ட போய் முறையிட்டால், போன மாதம் முறையிட்டால், இந்த மாதம் நீங்கள் உங்கள் உபவாசம் தேவனுக்கு உகந்ததாக இருந்தால் காரியம் நடக்கணுமே, நடந்திருக்க வேண்டுமே. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் நீங்கள் அவளிடத்தில் போய் நாங்களும் முறையிட்டோமே, எங்கள் காரியம் நடக்கவில்லையே என்று முறையிடுகிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? எங்கள் ஆத்மாவை தேவனுக்கு நேராக முழுமையாக ஒப்புக்கொடு. அந்த ஆத்மா தேவனுக்கு உகந்த காரியத்துக்காக உபவாசம் இருந்து ஒடுக்குகிறதா? இல்லையே. பலவிதமான உலக காரியங்களுக்காக ஆத்மாவை ஒடுக்குகிறீர்கள். இதுவோ நீங்கள் உபவாசிக்கும் போது உங்கள் இச்சைகளின்படியே நடந்து, இதோடு அவர் எவ்வளவு அருமையாக உபவாசத்திலே நீங்கள் எப்படி அனுசரிக்கிறீர்கள் என்று வெளிப்படுத்துகிறார். உங்கள் இச்சைகளின்படி நடந்து இந்த காரியம் நிறைவேறணும். உங்கள் இச்சை என்ன? இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களும் எங்களுக்கு வாய்க்க வேண்டும். நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை எங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று உங்கள் இச்சை பலவிதமான சட்டத்திட்டங்களை நீங்கள் முன்னிறுத்தி அதை நிறைவேற்ற வேண்டும். அதல்லவா உங்கள் இச்சை. தன்னுடைய மகனுக்கு ஒரு மனவாட்டியை தேடினீர்களே என்றால், ஒரு குணசாலியான ஸ்திரீ போதுமே என்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே முறையிட்டால் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். அதை விடுத்து நீங்கள் பலவிதமான இச்சைகளை விரும்பி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே முறையிட்டு உபவாசத்தை காத்திருந்தால் காரியம் நடக்குமா சகோதரர்களே? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் ஏற்றுக்கொள்ளாத காரியம், அது அந்த காரியத்தை நான் வெளிப்படுத்தவில்லை. இங்கே தேவனுடைய சமூகத்திலேயே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உங்கள் இச்சைகளின்படியே நீங்கள் நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உங்கள் இச்சையை நிறைவேற்றுவதற்கு என்னம்பெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தையுடைய கைகளினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்களா? பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அன்பு செலுத்தாமல் தன் வீட்டை சுற்றி இருக்கிறவர்கள் யாரோடாவது நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்களா? ஐக்கியமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே. உபவாசனாலேயே நியமிக்கிறது நாம் தன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்கிறோம். அதுவல்லவா தேவனுக்கு உகந்த உபவாசனம். அதை அந்த அன்பை தன்னுடைய
சுற்றிலே இருக்கிறவர்களை வெளிப்படுத்தினால் நாம் உபவாசத்திலே தேவன் நிறைவேற்றுவார். அதை நாம் கை கொள்ளாமல் உபவாச நாளை நியமிக்கிறோம். காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் முதலில் தேவனுக்கு பிரியமான சித்தம் என்றது என்று அதை அறிந்து அதற்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்போம். இங்கே ஏசாயா 58 6வது வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் புனையல்களை நெகிழ்விக்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் அல்லவா உபவாசம். இந்த ஒருத்தருடைய நோயிலும் பிணியிலும் அவர்களை விடுதலை கொடும் தெய்வமே என்று அவருக்கு முன்பாக காத்திருப்பதல்லவா தேவனுக்கு உகந்த உபவாசம். என் அன்பு சொந்தங்களே, நம் தேவை இனதென்று நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு முன்பாக தேவன் அறிந்திருக்கிறார். ஏற்ற மனவாட்டியை அமைப்பதற்கு நாம் அவருக்கு உகந்த பாத்திரமாக நடந்து கொண்டால் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு உலகுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தது தெய்வம் அல்லவா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தது தெய்வம் அல்லவா. நம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற நம் ஆண்டவர் அல்லவா. அப்பொழுது அவருக்கு பிரியமான உகந்த வழிகளிலே நாம் நம்மை அவருக்கும் முழுமையாக ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை நீர் வாய்க்க பண்ணும். உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு முன்பாக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று ஒப்பு கொடுத்து உபவாசி காத்திருந்தால் தேவன் அவருக்கு பிரியமான உபவாசமாக அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கே என் அன்பு சொந்தங்களே, யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்றோ யாரையும் புண்படுத்த வேண்டும் என்றோ அடிமே இந்த காரியத்தை வெளிப்படுத்தவில்லை. நம் ஆராதிக்கும் தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு நன்மை செய்ய இரக்கம் கிருபை பொருந்தினவராக இருக்கிறார். நம் இருதய எண்ணங்கள் என்று அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அதன் காலத்திலே ஏற்ற காலத்திலே நமக்கு நல் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நம்மை அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பதற்கு அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதுவே அவருக்கு உகந்த உபவாச நாள். இங்கே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இதோ அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவே இல்லாமல் நீங்கள் நான் தங்கும் ஆலயம் என்ற இவனுள்ள தேவனை அவரே நின்று நான் தங்கும் ஆலயம் ஏதானே என்று அந்த ஜீவனுள்ள வார்த்தை கொடுத்த வாக்குமாறாத தேவனை நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி இதன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் தங்கும் ஆலயமாகிய என்னுள் என் ஜீவனுள்ள நாளல் அவர் தங்கும் ஆலயமாகிய என்னுள் தங்குகிறதை வாஞ்சித்து அவரையே நாடுவேன். இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாளெல்லாம் அவர் எனக்குள்ளே தங்கணும். அதுக்குத்தான் நான் ஓத்து காத்திருக்கிறேன். அதுதான் அவருக்கு உகந்த ஓசங்கதை நான் தெரிந்து கொண்டேன்.
என்னை சிரித்து உருவாக்கி என்னை பரிசுத்தப்படுத்தின அந்த பரிசுத்த தேவன் என் தேவன் என்னென்றதை அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன் அவருக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி முழக்கால்களை முடங்கி அவர் என்னுடன் வாசம் பண்ணி என் வேண்டுதல் விண்ணப்பத்தை நிறைவேற்ற அவருக்கு முன்பாக காத்திருப்பேன் என்று காத்திருப்பதே அவருக்கு உகந்த உபவாசம். என் அன்பு சொந்தங்களே, வீணான காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு, நம்முடைய பலவிதமான உலகத்தின் இச்சையான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் நிறைவேற்றுவதற்கு நம்மை அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தால் தேவன் நம் காரியத்தை வாய்க்க பண்ண நம்மில் இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். உங்கள் இச்சைகளின்படி நடக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடப்பதற்கு நாம் உபவாச நாளை நியமிப்போம். அதை விடுத்து நம் சொந்த காரியங்களுக்காக பலவிதமான வேண்டுதல் விண்ணப்பங்கள் நமக்கு வேண்டாம். அழைத்த தேவன் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதை அவருக்கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவருக்கு முன்பாக காத்திருப்பதே உபவாசம். அதே நன்மை பயக்கும். அவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். நாம் அவரை ஆராதித்து தொழுது கொண்டுவோம். அவருக்கு சுதரப்பதை துதிப்பதை எரெடுப்போம். அதுவே தேவனுக்கு உகந்த பாத்திரம், உகந்த நன்மையான காரியம். ஆமேன், ஆமேன்.